अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्मासनाभसडजित्तेने रमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे सजीवशान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णात् मामकं प्रसादे तेत्सु इति स्वाधीनपतिकां श्रुतिम् अबहुस्तुतसम्भवं श्रुतीनां जरतीनामयतायतप्रचारम् निवर्तयितुं यतीश्वरोक्तिः विदधेतास्तिरनीति பஞ்சரஸ்தாக. ஒரு அழகான கிளியே அதனுடைய சௌகுமாரியாதிகள்லாம் தெரியாம மூடர்களா இருக்கோ அந்த கிளியை பிடிச்சி பரிகோமெல்லாம் படுத்தி அதுக்கு துக்கத்தை விளைவிச்சு அதனுடைய பொலிவு போகிற மாதிரி எப்படி அதை வருத்துவார்களோ அதை போல அறிவிலிகளா இருக்கிறவா நன்னா வேதாந்தத்தெல்லாம் நன்னா கற்காது இருக்கக்கூடிய அத்வைத்தி முதலியவெல்லாம் வேதத்துக்கு ஸ்ருதிக்கு வேதம்னு சொன்னாலும் தப்பு இல்லை, இந்த இடத்துல ஸ்ருதின்ற பதம் பிரயோகம் பண்ணிருக்கு. அது அந்த பதத்துக்கு அர்த்த விசேஷம் இருக்குது. ஸ்ருதின்றது பெண்பாலா இருக்கு, அதான் ஸ்ரீலிங்கமா இருக்கு. வேதம்னு சொன்னா அது புல்லிங்கமா இருக்கும். ஸ்ரீலிங்கமா இருக்கிறது இன்னும், ஏன்னா அது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால அது சார்ந்து இருக்கக்கூடியது அப்படின்றத காண்பிக்கிறது. அதனால அது எம்பெருமான சார்ந்து இருக்கிறதுனால அந்த ஸ்ரீ அதான் ஸ்ருதின்னு ஸ்ரீலிங்க பிரயோகம் இருக்குது இங்க. அதனால அப்படியே தான் சொல்லணும். மாத்தி சொன்னா அர்த்த சுவாரஸ்யம் பங்கம் வருமே தவிர, அதான் அர்த்த சுவாரஸ்யம் அதிகமாகணும்னு சொன்னா ரசவத்தா இருக்கணும்னா அந்த ஸ்ருதின்றதான் சொல்லணும். வேதம் சொல்றதுனால அர்த்த பங்கம் வராது, அர்த்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். சரி, அந்த ஸ்ருதி அந்த கிளியை எப்படி நன்னா அதனுடைய ஸ்வரூப சுபாவம் எல்லாம் தெரிஞ்ச ராணி எப்படி அந்த கிளிய நல்ல கூண்டுல இத்தராள்லாம் அதுக்கு வாட்டம் ஏற்படாதபடிக்கு அதை கூண்டு வச்சு காப்பாற்றுவாளோ, அது போல இந்த வேலை மாதாவை நல்ல அர்த்தத்தை சொல்லி எம்பெருமானோட சார்ந்து எம்பெருமானையே அது ஸ்தோத்திரம் பண்ணி காண்பிக்கக்கூடியதாக ஸ்ரீபாஷ்யக்காரர் நல் நீதிகள் கொண்டு சுற்றி நல் நீதியாகிற நல்ல கூண்டுல அதை வச்சார் அப்படின்னு. இதுல தத்துவமசி வாக்கியத்தை கொண்டு அவ ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றாளே, அது இல்லை அப்படின்னு எப்படி ஸ்தாபிச்சார் ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட ஓரளவுக்கு சுருக்கமா பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்றதோட மாத்திரம் இல்லாத மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றத மாத்திரம் இல்லாம, அதான் ஐக்கியத்தை சொல்றது மாத்திரம் இல்லாத அந்த பிரம்மத்துக்கு குணமும் கிடையாது, நிர்குணம் அப்படின்னு சொல்ற. அந்த பிரம்மத்துக்கு நிர்குணம்னு சொல்ற. அதனால இந்த நிர்குணம்னு சொல்றது நிர்குணம் நிரஞ்சனம் அப்படின்லாம் வேதத்துல ஒரு இடத்துல ஓதப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பதம் இருக்குது, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் தான் நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர பதம் இருக்குது, அதுல ஒன்றும் சம்சயம் இல்லை. அந்த பதத்துக்கு அவ அப்படியே இல்லாத பதம் சொல்லலவா, அதை நிர்குணம்னு சொல்றா. சரி, எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருக்குதுன்னு வேற வேதம் ஓதுறது, அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா அபச்சேத நியாயம்னு ஒண்ணு. அபச்சேத நியாயம்ன்றது என்னன்னா முன்னுத காட்டிலும் பின்னதுதான் பலியது. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால்னா உபக்கிரமத்துல ஒரு வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லச்சு எப்படி சொல்லணும்னா உபக்கிரம, உபசம்ஹார, அபியாச
அப்படின்லாம் எல்லாத்தையும் பார்த்து அர்த்தம் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. உபக்கிரமத்துல என்ன சொல்லப்பட்டது, உபசம்ஹாரத்துல என்ன சொல்லப்பட்டது, அபியாசம் திருப்பி திருப்பி நடுவுல என்ன சொல்லப்பட்டது, அப்படின்லாம் எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு தான் அர்த்தம் சொல்லணும்னு சொல்லியிருக்குது. சரி, இப்போ உபக்கிரமத்துல அதான் முதல்ல உபக்கிரமம்னு ஆரம்பம்னு இல்லை, முதல்ல சகுனம் எல்லாம் சொல்லிருக்கு. வேதத்துல சகுன ஸ்ருதி சொல்லியிருக்குது, குணங்கள்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்குது, குணம் இல்லைன்னு சொல்லியிருக்குது. அப்போ இது எது எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா ரெண்ட சொன்னா அபச்சேத நியாயம்னு ஒண்ணு, முன்னதை காட்டிலும் பின்னதுதான் பலியசு, அதாவது பின்னதுதான் பிரதானம். முன்ன சொல்றது பிரதானம் இல்லை, பின்னால சொல்றதுதான் பிரதானமா எடுத்துக்கணும். இப்போ குணம் இல்லை அப்படின்னு நிர்குண ஸ்ருதி சொல்றதோ இல்ல, அப்போ முதல்ல என்ன தோன்றது, குணம் தோன்றது, அதுக்கப்புறம் இல்லைன்னு தோன்றது. அதனால குணம் இல்லை அப்படின்னு சொல்லச்சே முதல்ல குணம் தோன்றது, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லப்படுறதுனால முன்னாடி சொன்ன குணத்தை காட்டிலும் பின்னாடி சொன்ன இல்லை, பின்னாடி சொன்னதான இல்லைன்னு இருக்குது இன்மை, அதுதான் பிரதானம். ஏன்னா அபச்சேத நியாயம் அதுதான் சொல்றது. அதனால பிரம்மத்துக்கு குணம் இல்லை அப்படின்னு அவ சொல்ற. சரி, இப்போ அபச்சேத நியாயத்தை அவளும் நியாயத்தை சொல்லல, வெறுமே கேவலம் ஒரு குணத்தை சொல்லி ஒண்ணுத்த ஒரு வாக்கியத்தை எடுத்து ஒரு வாக்கியத்தை விடலை, இருக்கட்டும். ஆனா ஒரு நியாயத்தை ஏதோ நியாயத்தை காமிக்கிற. இந்த நியாய சஞ்சாரம் பண்ணச்சே, நியாய சஞ்சாரம்னா நியாயத்தை எடுத்து கையாளுச்சு எந்த இடத்துல எந்த நியாயத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இருக்கணும். அது இல்லாத எல்லா இடத்துலையும் எந்த நியாயத்தை வேணா உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த அபச்சேத நியாயம்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பகிபவமான யாகம்னு ஒரு யாகம். இந்த யாகத்துல ரித்விக்கள்லாம் இருக்கா என்ன, அதாவது எஜமானன் ஒருத்தன், அப்புறம் ரித்விக்குகள் 5 பேர் இருக்கா, அதாவது ஹோதா, அத்வர்யு, பிரம்மா, இன்னும் யாரோ 5 பேர் இருக்கா யாகத்துல. அந்த யஜமானோட சேர்ந்து மொத்தம் 6 பேர். அந்த யாக விசேஷத்துல ஒரு கிரியா விசேஷம், ஒரு காரிய விசேஷம், ஒருத்தர் பின்னால ஒருத்தர் போகணும், ஒரு பிரதட்சணமா போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிரதட்சணமா போச்சே ஒருத்தர் பின்னால ஒருத்தர், இவா பின்னால இவா அப்படி போகணும்னு சொல்லிருக்குது. அது சொல்லச்சே ஒருத்தருடைய வேஷ்டியை இன்னொருத்தர் பிடிச்சுண்டு போகணும், பின்னால போறது மாத்திரம் இல்லை, வேஷ்டியை பிடிச்சுண்டு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த யாக விசேஷத்துல. சொல்லணும்னா இப்போ ரயில் பொட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தத்தோட போகணும் அப்படின்னு. அந்த உதாரணத்தை விட்டுடுங்க, அதான் எல்லாரும் ஒண்ணு பின்னால ஒண்ணு போனோம், நான் சம்பந்தத்தோட போகணுன்றதுக்காக அதை சொன்னேன் ரயில் பொட்டிய. சரி, அதுல யாராவது கைய திடீர்னு ஏதோ இந்த வேஷ்டியை பிடிக்கிறத விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையில் பிடிச்சிக்கணும். விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பிராயசித்தம் பண்ணணும்னு சொல்றோம். சரி, அதுல 2 பேர் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, யார் பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த அபச்சேத நியாயத்தை அங்க சொல்லி முதல்ல விட்டவரையில 2வது யார் விட்டுருக்காளோ அவ பண்ணிட்டா போதும். ஒரே சமயத்துல 2 பேரும் விட்டுட்டான்னா அதுல யார் முன்ன இருக்காளோ அவ பண்ணுவானா, பின்ன இருக்கவும் பண்ணா போதும்
அப்படின்னு அந்த பிராயசித்தத்தை பண்ணணும்னு சொல்லிருக்கு. மூணாவது பேர் 4வது பேர் 2 பேரும் விட்டான்னா 3வது பிராயசித்தம் பண்ணுவானா, 2 பேரும் சேர்ந்து விடுற சமயத்துல 4வது மாத்திரம் பண்ணா போதும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன சொல்றது அந்த சாஸ்திரம்னா, பௌர்வாபரியே பூர்வ தௌர்பல்யம் பிரகிருதிவத்து அப்படின்னு மீமாம்சா சூத்திரம் சொல்றது. முன் பின்னா இருக்கிற பட்சத்துல பௌர்வாபரியே பூர்வம் அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பூர்வ தௌர்பல்யம், பூர்வமாவது அதுக்கு பிரபலம் கிடையாது, அது துர்பலம். அது அதாவது அதுக்கு பிரதானம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரகிருதி வத்து அப்படி பிரகிருதி விகிருதி அப்படின்னு இருக்கு. அந்த பிரகிருத்தியை காட்டிலும் விகிருதி மேல மேல போகணும், அதுக்கு பிரபலம் அப்படின்னு போறது. அதனால அதான் முன்பின்னா இருக்கக்கூடிய 2 அதான் முன் பின் அப்படின்னு இருக்கிற விஷயத்துல முன்னாடிய காட்டிலும் முன்னாடி தௌர்பல்யம், அதனால பின்னால இருக்கிறது பிரபலம், அதுக்கு பிராயசித்தம் பண்ணுன்னு சொல்லிடுச்சு. அதனால அவ என்ன சொல்றா, இந்த அபச்சேத நியாயப்படி சகுணம்னு சொல்லியிருக்குது, நிர்குணம்னு சொல்லிருக்குது. அதனால நிர்குண ஸ்ருதி தான் பிரபலமா இருக்குது. அதனால பிரம்மம் நிர்குணம் அப்படின்னு இங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த இடத்துல எடுத்து என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, இங்க அபச்சேத நியாய சஞ்சாரமே பண்ண முடியாது. ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த நியாயம் சஞ்சாரம் பண்ணணுமோ அந்த நியாயத்தை தான் கையாளணுமே தவிர வேற நியாயத்தை பண்ணக்கூடாது. எல்லா நியாயத்தையும் எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, சகி சமவிஷய அபச்சிதா நியாய சித்திஹி அப்படின்னு சாதிச்சிருக்க. சம விஷயத்துலதான் அபச்சேத நியாயம் ஏற்படுமே தவிர சமம் இல்லாத விஷயத்துல அபச்சேத நியாயம் ஏற்படவே படாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சம விஷயம்னா என்ன, இப்ப எல்லாரும் ஒன்னா போறா, 6 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்து அந்த சமயத்துல ஏதோ கை தவறி ஏதோ மறதி ஏதோ ஒரு காரணத்தினால அவ இது பண்றா அப்படின்னு சொன்னா என்னது விட்டுறா அப்படின்னு சொன்னா, விடுறதுன்றது எதிர்பாராத விஷயம். கட்டாயம் விடணும்னு இல்லை, விடாதுதான் போகணும். அதனால விடாதுதான் போவா. பை மிஸ்டேக்கான்னு சொல்றமே அந்த மாதிரி எப்பவோ அந்த மாதிரி எதிர்பாராத நடக்கச்சே அங்க ஒரு நியமம் சொல்ல முடியாது. அந்த எதிர்பாராத விடுறதுன்ற ஒரு காரியம் இருக்கு, அது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வேணா எப்போ வேணா விடலாம், விடாதையே இருப்பா, எப்போ வேணா நேர்ந்தாலும் நேரலாம். அதனால விரோதம் இல்லாத முன்பு பின்புன்ற நிலை எங்க இருக்குதோ அங்குதான் இந்த நியாயம் வரும். இந்த விடுறதுன்றது ஏதோ ஏற்படுறது, அது இவா விடுறது அவ விடுறதுன்னு விரோதம் கிடையாது. அந்த நியாயம் அங்கதான் ஏற்படும். இப்போ இந்த இடத்துல சகுணம்னு சொன்னதும் நிர்குணம்னு சொன்னதும் அது விரோதமான விஷயம். அப்ப இந்த அபச்சேத நியாயம் ஏற்படாது. நிர்குண ஸ்ருதிக்கு முன்பே நம்ம புத்தியில சகுண ஸ்ருதி தோணும். அப்போ உண்டு இல்லைன்றது முந்தியதும் பிந்ததுமா இது எப்பவுமே இருக்கும், நேத்தமா தான் இருக்கும். அங்க அது நேத்தம் இல்லை, அங்க விடுறதுன்றது நேத்தம் இல்லை. நேத்தம்னா எப்பவுமே நடக்கிற காரியம் இல்லை. ஆனா சகுணம் நிர்குணம்னு சொல்லச்சே சகுண ஸ்ருதி நம்ம புத்தியில முதல்ல தோணும் சகுணம்ன்றது.
அப்புறம்தான் நிர்குணம் இல்லைன்றது தோணும். அதனால இதுல எப்பவுமே உண்டுன்றது இல்லைன்றது பின்னால அப்படின்றது எப்பவுமே இருக்கக்கூடியது. அந்த இடத்துல விடுறதுன்றது எப்பவுமே ஏற்பட்டது இல்லை நியதமா. எப்போ ஒரு தடவை சம்பவிக்கலாம். அப்படி சம்பவிச்சா மின் கிண்ணது பார்த்து கிண்ணது பலியத்துன்னு சொல்லப்பட்டதாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. உண்டுன்றது எப்பவுமே முதல்ல தோணும், இல்லைன்றது எப்பவுமே பின்னால தோணும். இது நேத்த விஷயம். இந்த நேத்த விஷயத்துல இந்த விரோதம் நேதமா இருக்கு. அதனால இந்த இடத்துல அபச்சேத நியாயம் சொல்லக்கூடாது. எங்க நேதம் இல்லாம இந்த மாதிரி இருக்குதோ அந்த ஏற்படுறதோ அந்த இடத்துலதான் சொல்லணும் அபச்சேத நியாயத்தை. அப்படிதான் அந்த அபச்சேத நியாயம் எந்த இடத்துல பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்றதோ அதுபடி இருக்கு. அப்படி அது ஒரு இதுக்கு விஷயம் நிர்தாரணம் பண்றதுக்கு. ஆனால அபச்சேத நியாயம் இங்க பொருந்தாது. அதனால உண்டு சகுண ஸ்ருதிக்கும் நிர்குண ஸ்ருதிக்கும் அபச்சேத நியாயத்தை கொண்டு சகுண ஸ்ருதியை தள்ளி நிர்குணம் தான் பிரபலம்னு சொல்லி நிர்குணம் ஸ்தாபிக்க முடியாது. அதனால இது வேற விஷயம் அது வேற விஷயம் அப்படின்னு முதல்ல தீர்மானம். சாமானிய விசேஷ நியாயம் இருக்குதே, அதை பார்த்தாலும் அதான். இப்போ இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை இது பண்ணணும்னா சாமானிய விசேஷ நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை இந்த இடத்துல கொண்டு பார்த்தா சகுண ஸ்ருதிக்கு தான் சாமான்யமா ஒண்ணு சொல்லப்படுறது, அப்புறம் விசேஷமா ஒண்ணு சொல்றதுன்னா அந்த விசேஷத்தை தான் எடுத்துக்கணும், சாமானியத்தை எடுத்துக்கூடாது. சாமானியத்தை எடுத்துக்கூடாது, விசேஷமா இருக்கிறது தான் எடுத்துக்கணும். இப்போ வச்சுப்போம், ஒரு ஆத்துல மச்சனுக்கு பொண்ணை கொடுக்குறான்னு வச்சுப்போம். அது சாஸ்திரம் கூடுமா கூடாதா இந்த விசாரம்லாம் பண்ணாதுங்க, நடக்கிறத வச்சு அப்படி அர்த்தம் புரியறதுக்காக சொல்றேன். மாமாவுக்கு மச்சனுக்கு கொடுக்குறான்னா மச்சினன்ற ஹோதா எல்லாருக்கும் 4-5 தம்பிகள் இருந்தாக்கா மச்சினன்ற ஹோதா மைத்துனன்ற ஹோதா எல்லாருக்கும் இருக்குது. அது சாமானியம் பொது. அதுல ஒரு மச்சினம் மாப்பிள்ளை யாரான்னு சொன்னா இப்போ அந்த மாப்பிள்ளையான நாள்லேருந்து இவனுக்கு தனி ஏற்றம், மச்சினன்ற சாமானிய ஏற்றம் இவனுக்கு இருக்காது. மாப்பிள்ளைன்ற ஹோதாவில் அவனுக்கு உண்டான மரியாதைகள்லாம் இருக்கும். அதுபோல சாமானிய விசேஷ நியாயம் சகுண ஸ்ருதிக்கு நிர்குணம்னு சொன்னது குணம் இல்லைன்னு ஏதோ சொல்லிட்டு, ஏதோ ஒரு குணம் இல்லை, இப்போ அது அப்புறம் என்னன்னு வருவோம். குணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் குணம் உண்டுன்னு சொல்றதுனால குணம் உண்டுன்றதுக்கு தான் ஏற்றம். அதனால அதை தான் நாம சொல்லணும். சாமான்யமா சொன்ன மச்சுனன்றதை காட்டிலும் மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அது ஏற்றம் அதிகமாகற போல அது. அதனால பொது விதிக்கு விலக்கு சாமானிய விசேஷ நியாயம் சொல்றது. அதுக்கு வேதத்திலேயே ஒரு உதாரணம், வேதம் இம்சை பண்ணக்கூடாது எந்த பூதத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே சமயத்துல அதான் அங்க சொன்னனே அது அக்னி சோமியம்னு சொன்னேன். அக்னி சோமியம் இல்லை, அது சோமயாகம் தான். சோமத்தை தான் விலைக்கு வாங்குறான். அங்க சோமத்தை பசு கொடுத்து விலைக்கு வாங்குறான். பூர்வத்துல சொன்னது அது சோமயாகம், அக்னி சோமிய யாகம் இல்லை. சோமயாகத்துக்கு அந்த பசுவை கொடுத்து சிவந்த பசு, 1 வயசு பசு, அதுக்கப்புறம் மங்கிய கண்ணு இருக்கக்கூடிய பசு அப்படின்னு சொல்லி 3 இல்லை, எல்லாம் ஒரே பசுக்கு தான் விசேஷம் சொல்லிட்டு அது சோமயாகத்துக்கு. அதை
அந்த பசுவை விலையா கொடுத்து அந்த சோமத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல அக்னி சோமிய யாகம் அப்படின்னு ஒரு யாகம், அக்னியும் சோமனையும் சேர்த்து பண்றது. அங்க சோமனுக்கு மாத்திரம் யாகம், சோமயாகம். இங்க அக்னி சோமியன்ற யாகம். அந்த அக்னி சோமிய யாகத்துக்கு பசுவை கொண்டு வரணும். பசுன்றது ஆடு என்ன, அப்படி கொண்டு வரணும்னு சொல்லச்சு. அப்போ அந்த ஆட்டினுடைய உறுப்புகளை யாகம் பண்ண சொல்லியிருக்கு. அந்த உறுப்புகளை யாகம் பண்ணணும்னு சொன்னா அந்த ஆட்டை கொல்லணும். ஆனா பொது விதி என்ன சொல்றது, எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த யாக விசேஷத்துக்கு அந்த பசுவை கொண்டு வரணும் அப்படின்னு பசுவை கொண்டு அதனுடைய உறுப்பை யாகம் பண்ணணும்னு சொல்லச்சே, அந்த உறுப்பு அதை கொல்லாத பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஹிம்சையா? அப்படி ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா அது பொது விதி. இந்த யாகம் பண்ணணும்னா இப்படி ஹிம்சை தான் பண்ணும். அதனால பொது விதியை காட்டிலும் விசேஷ விதி தான் பலிய. அப்புறம் இதுக்கு சாஸ்திரமே மேல சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இது ஹிம்சை கிடையாது, ஹிம்சாகரம் கிடையாது. காரணம் என்னன்னா அது சொர்க்கத்தை அடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இருக்கட்டும், இந்த இடத்துல இதுவரையில் போவோம். அதனால அது ஹிம்சை இல்லை, அதை கொல்றது. ஹிம்சை இல்லைன்றது அதுக்கப்புறம் அது அதுக்கு நல்லது வருது, சொர்க்கலோகம் வருது அப்படின்ற சாஸ்திரம்லாம் மேல போறது. இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஆனா ஹிம்சா காரியமா கொல்லுன்னு சொல்றது அப்படின்னா இது பிரபலம். கொல்றதுனால பாபம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வேதம் விதிச்சிருக்கு, அதெல்லாம் சரி. அதனால பொது விதியான எந்த உயிரையும் கொல்லாதேன்னு சொல்லிட்டு இத உறுப்புகளை எடுத்து ஹோமம் பண்ணுன்னு ஆட்டை கொல்லுன்னு விதிக்கிறதுன்னா எதையும் ஹிம்சிக்காதேன்னு சொன்ன சாமானிய விதிக்கு இந்த யாகத்துக்காக பசுவை கொல்றதுன்றது விதி விலக்கு. அது போல குணம் இல்லைன்னு சொல்லி குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் விசேஷம். அதனால எம்பெருமான் ஏய பிரத்யனீகன், அதாவது கெட்ட குணங்கள் அற்றவன், கல்யாண குணமே உள்ளவன், கல்யாணைக்கதானன் அப்படின்னு அதுக்கு ஏற்றம். அதனால நிர்குணம், குணங்கள் கிடையாதுன்னு சொன்னதுக்கு கெட்ட குணங்கள் இல்லை, சகுண ஸ்ருதிக்கு நல்ல குணங்கள் உண்டு அப்படின்றது இதனால ஏற்படுறது. அப்படிதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதே போலயே உற்சர்க அபவாத நியாயம்னு அதையும் இந்த இடத்துல கொண்டு சகுண ஸ்ருதிக்கு தான் சகுணம், பிரம்மம் சகுணம் தான், நிர்குணம் இல்லை அப்படின்றத ஸ்தாபிக்க முடியும். இப்போ வேத வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்ளணும், அதாவது நிர்குண சகுண வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்ளணும்ன்றத வேத வாக்கியமே ஒரு காண்பிச்சிருக்கு. அதாவது குணாஷ்டகம் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு ஒண்ணு உண்டு. 6 குணங்களை உடையவன். அந்த 6 குணங்கள் உடையவன் தான் பகவான். பகவத் சப்தம் யாருக்கு உண்டுன்னா 6 குணங்கள் உடையவனுக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது ஞான பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் அப்படின்ற 6 குணங்கள் யாரிடத்துல இருக்குதோ அவன் தான் பகவத் சப்த வாட்சியம். அந்த பிரம்மம்னு சொல்ற வாட்சியத்துவம் அவனுக்கு தான். 6 குணங்கள் உடையவன். அது தவிரவும்
குணாஷ்டகன் அப்படின்னு எம்பெருமானிடத்துல 8 குணங்கள் இருக்குதுன்னு ஓதல். இந்த குணாஷ்டகம் இங்கிருந்து போற உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டு போற பக்தனோ பிரபந்தனோ போறானே, அவனுக்கு அந்த பிரம்மத்தினுடைய பரியங்கத்துல போன உடனே இந்த குணாஷ்டக சம்பத்தி அவனுக்கும் வருது அப்படின்னு சொல்ற. அதனாலதான் இவன் பிரம்மத்தை போல, அதாவது இந்த 6 குணங்கள் இருக்குதே, இந்த 6 குணங்கள் என்னதுன்னா ஜெகத் வியாபார குணங்கள். இந்த 6 குணங்கள் ஜெகத் வியாபார குணங்கள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மோட்ச பிரதத்வாதி அந்த பிரவேசம் எல்லாம் பண்றானே, அப்படிப்பட்ட ஜெகத் வியாபார குணங்கள் இந்த இது. ஆனால் இந்த ஷாட்குண்யம் அதான் 6 குணங்களும் பொருந்தியனான பகவான் அப்படின்னு சொல்றது. இது ஜெகத் வியாபாரம். அந்த குணாஷ்டகம்னு சொல்ல போறோம். அதான் குணாஷ்டகம்னு 8 குணங்கள் உடையவனா எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானுடைய பரியங்கத்தை இவன் போய் அடைஞ்ச உடனே இவனுக்கும் குணாஷ்டக சம்பத்தி ஏற்படும், ஜீவனுக்கும். அதனாலதான் இந்த குணாஷ்டகம் எம்பெருமானுக்கும் இந்த ஜீவனுக்கும், எம்பெருமானுக்கு இருக்குது. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஜீவனுக்கு வர்த்தனால எம்பெருமான போன்று இவன் அனுபவிக்கக்கூடிய தசை இவனுக்கு வர. இங்கேருந்து முக்த தசையில என்ன பண்றான்னா, பிரம்மத்தோட சேர்ந்து பிரம்மத்தினுடைய அனுபவத்தெல்லாம் இவன் தானும் அனுபவிக்கிறான், இவனும் பெறான். அதுதான் சூத்திரக்காரரும் போக மாத்திர சாமிய லிங்காச்சா, போகம் மாத்திரம் 2 பேருக்கும், பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் 1, பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் 1. ஆனா ஜெகத் வியாபார வர்ஜமேவா, ஜெகத் வியாபாரம் கிடையாது அப்படின்னு சாய்க்கிற. அந்த ஜெகத் வியாபாரம்ன்றது அந்த 6 குணத்தினால. இந்த 8 குணங்கள் போகத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய 8 குணங்கள் இவனுக்கு ஆவிர்வகிக்கிறதுனால பரசம்பத்தி ஏற்பட்ட உடனே இவன் எம்பெருமான போல துல்லியமா போகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு. சரி, இந்த 8 குணங்கள் என்னது அப்படின்னு சொன்னா, 6 குணங்கள் தோஷ குணங்கள் அற்ற தன்மையை சொல்றது இந்த 8ல. மீதி 2 குணங்கள் அவனுக்குள்ள பெருமையான குணங்களை சொல்றது. அதாவது அபகத பாப்மா அப்படின்னு சொல்றது. சரி, இது பிரம்மத்தை சொல்லச்சேவே பிரம்மத்தினிடத்துல இருக்கிற குணம் தானே இவனுக்கு ஏற்படுறது. ஆனால் இப்ப பிரம்மத்தை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, அபகத பாப்மா, பாபம் ஒட்டாதது. பிரம்மமாகப்பட்டது பாபம் ஒட்டாதது. விஜரஹா, ஜர இல்லாதவன், மூப்பு இல்லாதது. பிரம்மம்னு சொன்னா அது நபும்சலிங்கம். எம்பெருமான்னு சொன்னா புல்லிங்கத்தில் இருக்கிறதுனால அது அப்படி சொல்லணும். பிரம்மத்தை சொல்றதுனால விஜரஹா அப்படின்னா மூப்பு இல்லாதது. விமுர்த்திஹு, விமுர்த்திஹுன்னா மிருத்யு இல்லாது, இறப்பற்றது. விஷோகா, சோகம், கவலை இல்லாதது. விஜிகித்சா, பசியற்றது. அபிபாசா, தாகமற்றது. அப்படின்னு அதாவது பாபம், ஜரை, இறப்பு, சோகம், பசி, தாகம் இப்படின்ற ஊர்மிகள்லாம் அற்றது. இதெல்லாம் கெடுதல் தானே, தீய குணங்கள் தானே. பசிக்கிறதுன்றது தீயது, பாப்பம்ன்றது தீயது, ஜர மரணம் அதெல்லாம் எல்லாமே அப்படி. அதனால இதுகள்லாம் அற்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சத்தியகாமஹா அப்படின்னா
அனுபவிப்பதற்கு உரிய பொருள்கள், கருவிகள், இடங்கள், போக்ய போகோபகரண போகஸ்தானம் உடைய நித்திய உபூதியை உடையது சத்தியகாமஹா. சத்தியமாம் என்ன, அதாவது சத்தியகாமஹா அப்படின்னு சொன்னா எல்லா தான் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆசை. அது அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? போக்ய போகோபகரண போகஸ்தானம். அதனால போக பொருள்கள் அனுபவிப்பதற்கு அதனுடைய கருவி போகோபகரணம், போகஸ்தானம், இதை உடைய நித்திய விபூதி, இதெல்லாம் எம்பெருமானுக்கு உடையது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சத்திய சங்கல்பா அப்படின்னா தடையற்றதான சங்கல்பத்தை உடையது அந்த பிரம்மம். எண்ணினவாறு எண்ணிய கர்மாக்களை பண்றதுக்கு உண்டான தடங்களற்றதான சங்கல்பத்தை உடையவன் அப்படின்னு உடையது அப்படின்னு சொல்றது. இப்படி சாந்தோக்கிய உபனிஷத்தை என்ன பண்றது? ஒரே ஸ்தலத்துல அஷ்டகுணங்கள் எம்பெருமானுடைய குணாஷ்டகத்தை படிக்கச்சு 6 தீய குணங்கள் இல்லாதவன்னு சொல்லி 2 நற்குணங்கள் பொருந்தியவன்னு அதுவே வழி காமிச்சிருக்கு ஒரே ஸ்தலத்துல. அப்போ நிர்குணத்தை சொல்லி அதுக்கப்புறம்தான் சகுணத்தை சொல்லிருக்கு. அதனால நிர்குணத்தை என்ன நிர்குணத்தை சொல்லி சகுணத்தை சொல்றதுனால ரெண்டும் ஒரே ஸ்தலத்துல படிச்சு, அதனால நிர்குணம் சொன்னது வேற விஷயம், சகுணம்னு சொல்றது குணங்களை சொல்றது, நிர்குணம்ன்றது கெட்ட குணங்கள் அற்றதை சொல்றது அப்படின்றது இதுல இருந்து சுஸ்பஷ்டமா தெரியுது. அது மாத்திரம் இல்லை, இந்த நிர்குணம்ன்றதுக்கு சுதப்பிரகாசிகாச்சாரியார் நடாதூரம்மாள் காலக்ஷேபத்துல பட்டோல பண்ணின சுதப்பிரகாசிகாச்சாரியார் உபாயத்தினுடைய பெருமையை சொல்லச்சே அவர் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, இப்போ கீழே பிரணவத்தை கொண்டு ஜீவ பிரம்ம வேற்றுமையை ஸ்தாபிச்சமே, அவ எப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொன்னா அது அர்த்தமற்றது ஆயிடும். அதனால என்ன லுப்த சதுர்த்தியை கொண்டு சொன்னாதான் அது பொருந்தும். அப்போ ஜீவ பிரம்மம் ஜீவன் வேற, பரமாத்மா வேற, பரமாத்மமான ஜீவன் அப்படின்றது தேரும்ன்றதுலாம் சொன்னமே. அது போல இந்த இடத்துல குணம்னு சொல்ல தேவை என்னன்னா, இங்க திரிகுணாத்மகமா இருக்குது இந்த பிரகிருத்தியில, சத்வம் ரஜஸ் தமசு அப்படின்னு இருக்குதே, இதுக்குதான் குணம்னு பேரு. பாஷ்யக்காரர் கூட பாஷ்யக்காரர் தான் இப்போ அதெல்லாம் நியாயத்தெல்லாம் இது பண்ணி நல்ல கூட்டுல வைக்கிறார் பாஷ்யக்காரர் ஸ்ரீசுக்தின். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சதை சொல்றேன். கத்தியத்துல குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இதி வக்தாரம் மாம் ஆரையா. குணமயியா இருக்கக்கூடிய மாயிலேருந்து என்ன தாண்டுவிஜி, தவாஸ்மி தாசஹா, குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி, தாசபூதனாவும் அந்த சரணரஞ்சனாவும் இருக்கனே என்ன அந்த குணமயிலேருந்து தாண்டுவி அப்படின்னு சொல்ற. அதனால குணம்னு சொன்னா குணமயீம் மாயா, இந்த குணமயமாவே இருக்கக்கூடிய இந்த பிரகிருதின்றது என்னன்னா அதுக்கு திரிகுணம்னே பேர். பிரகிருதின்றது ஏன் அதை பேர் சொல்றோம்னா, அது மற்றதெல்லாம் தோற்றுவிக்கிறது, அதுல இருந்து தோன்றது, உண்டாருது மகான். அதனால ஒண்ணுத்த உண்டு பண்றதுக்கு பிரகிருத்தின்னு பேர், ஒண்ணுத்துல இருந்து உண்டாறதுக்கு விகிருத்தின்னு பேர்.
அதனால இத பிரகிருத்தின்னு சொல்றோம். ஆனா இதுக்கு உள்ளபடியான பேர் என்ன அப்படின்னு சொன்னா திரிகுணம் அப்படின்னு பேர். ஏன்னா இந்த 3 குணங்களே கொண்டது. 3 குணங்களே தான். 3 குணங்களை கொண்டதுன்னா அது வேற, குணம் வேற. அது ஒரு வஸ்து, இது ஒரு வஸ்து இல்லை. 3 குணங்களும் உடையதுன்றத அப்படி சொல்லச்சே விவகாரம் வச்சு அதுக்கு திரிகுணம்னே பேர். அச்சேதனம், திரிகுணம், காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு விவகாரம் பண்ணுவார்கள். திரிகுணம்னே சொல்லுவாங்க. அதனால்தான் குணமயி மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசயிதி வக்தாரம் மாம் தாரையா அப்படின்னு. அதனால குணம்னு சொல்லி, அதான் நிர்குணம்னு அங்க சொல்றதே சகுணம்னு, சகுண ஸ்ருதி, அதாவது குணங்களை சொல்றது. ஆனா நிர்குணம்னே பதம் இருக்குது. அதனால நிர்குணம்னு சொல்றது என்னது அப்படின்னு சொன்னா, இந்த 3 குணங்களா இருக்கக்கூடிய சத்வரஜஸ் தமசான இந்த குணங்கள் அதான் அந்த அது இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அதான் இப்ப பாருங்க, அதுலயும் இந்த திரிகுணத்துல இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன? 3: சத்துவம், ரஜசு, தமசு அப்படின்னு. இந்த சத்துவம், ரஜசு, தமசுனுடைய விசித்திர கலப்புனால, விசித்திர கலப்புன்னா ஒவ்வொன்றுடைய பர்சன்டேஜ் சமமா இருந்ததுன்னா அப்போ பிரளயம். அதாவது 33.33% சொல்றேன். அத மாதிரி 3மே சமமா இருந்ததுன்னா பிரளயம். அது விஷமமா இருந்ததுன்னா, மாறி இருந்ததுன்னா அப்போ சிருஷ்டி. இப்ப மாறி இருக்கிறதுன்றது பலவாரா மாறலாம். 33.329, இன்னொன்னு 33, 3, 4, இது மாதிரி எவ்வளவோ வித்தியாசம். இது 1%, அது 98, இன்னொன்னு 1%, அப்படி எப்படி வேணா சொல்லலாம். ஆன மாதிரி விசித்திர சிருஷ்டி ஏற்படுறதுக்கு காரணம் இந்த குணங்கள் எது ஒண்ணுமே ஜீரோவா இருக்காது. 3 குணமும் எல்லாத்துலயும் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த பரிதிஷ்யமான பிரபஞ்சம் இருக்குதே, இந்த பிரபஞ்சத்துல 2 குணம் மாத்திரமே இருக்குது, 1 குணம் மாத்திரமே இருக்குதுன்றது எந்த பொருளுமே கிடையாது. இந்த 3 குணத்தினுடைய கலப்பு தான். அந்த கலப்புன்றது எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும். இது 0.0001% ஒரு குணம் இருக்கும். அது இல்லாத இருக்கவே முடியாது. எல்லாம் திரிகுணாத்மகமான பிரபஞ்சமே தவிர 2 குணமும் உடைய பிரபஞ்சம், 1 குணம் உடைய பொருள் இந்த பிரபஞ்சத்துல அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால என்ன தேடுறதுன்னா, இப்ப மேல போவோம். சத்வகுணம் இருக்குது. இங்க இருக்கிற சத்வகுணம் ரஜோகுணத்தோடையும் தமோ குணத்தோடையும் கலக்கக்கூடியதான சத்வகுணம். இந்த சத்வகுணம் ரஜோகுணத்தோடையும் தமோ குணத்தோடையும் கலக்காதே இருக்காது. அது கலந்தே தான் இருக்கும். அதனுடைய தன்மை இந்த ரஜோகுணம் தமோ குணத்தோட கலக்கக்கூடிய தன்மை. அந்த வைகுண்டத்தை சுத்த சத்தம்னு சொல்றமே, நித்திய விபூதிய, அது இந்த திரிகுண சத்தத்தை காட்டிலும் விலட்சணமான சத்தம். அது இந்த ரஜோகுணம் தமோ குணத்தோடலாம் கலக்கக்கூடிய சத்துவம் போன்றது அன்று. அது அதாவது சத்துவகுணம், அதான் ரஜோகுணம் குணம் இல்லாத சத்துவம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க இந்த சத்துவகுணமாகப்பட்டது ரஜோகுணம் தமோ குணத்து 0.1% கலந்து இருக்கும்னு சொன்னோம். ஆனா அதுவும் இல்லாத அந்த சத்துவகுணம்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சத்துவகுணம் தான் அங்க இருக்குது சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சத்துவமே இல்லை, புரியுதா? இது கலக்கக்கூடிய சுபாவமான சத்துவகுணம். அது இதை காட்டிலும் விலட்சணமான சத்துவம், சுத்த சத்துவம். அதுக்கு கலக்கக்கூடிய தன்மையே கிடையாது.
அந்த சுத்த சத்துவம்னு சொல்றது பஞ்சோபனிஷத் மயம்னு சொல்றோம், பஞ்சசக்தி மயம்னு சொல்றோம். அதனால அந்த சத்துவமே வேற. சரி, அதனால இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா இந்த குணம் இருக்குதே திரிகுணம், இந்த திரிகுணம் அவனிடத்துல கிடையாது, நிர்குணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. அதுதான் இப்ப இந்த திரிகுணம் கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா இந்த நிர்குணத்துக்கு நிர்குணம்னா இந்த திரிகுணம் அவனிடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா சகுண ஸ்ருதிக்கு தன்னிடையா விசாரமே கிடையாது. அவனுக்கு படிக்கப்பட்ட குணங்கள் இருக்குதே, ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் சௌசல்ய வாத்சல்ய மாதவார்ஜ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீர்ய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருத்தித்வ கிருதஜதா அசங்கேய கல்யாண குணகணோக மகார்ணவான்னு அது அப்படியே அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நிர்குணம்னு சொன்னதுக்கு அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். கத்திய வாக்கியத்தை இப்போ ரெண்டும் காணும். இப்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மத்துக்கு நிர்குணன்ற ஸ்ருதிக்கு இந்த மாதிரி இந்த இது கிடையாது. அது கத்தியத்துல சுலபமா தெரியுது நமக்கு. அது சுதப்பிரகாஷ் ஆச்சார் வியாக்கியானத்துல தெரியுது. அந்த விஷயம் கத்தியத்துல சுலபமாவே நேர தெரியுது. குணமயி மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி மாம் தாரையா அப்படின்னு சொன்னதுனால இந்த இது இல்லை, அந்த குணத்தை தான் அந்த இந்த குணம் அவன் இடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்குது. இது என்ன சரீரேந்திரியத்துவன போக்கியத்துவன எல்லாத்துலயுமா அது சூழ்ந்து என்ன வாட்டுறது, இதுல இருந்து என்ன தாண்டுவிதி அப்படின்னு அந்த நிர்குணனா இருக்கிற எம்பெருமான இதுல இந்த குண சம்பந்தியா இருக்கு. குண சம்பந்தி அது என்ன பண்றது, என்னுடைய சரீரமாகவும் இந்திரியமாகவும் போக்கிய பொருளாகவும் இப்படிலாம் என்ன சூக்ம ரூபேணத்தை அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் அதுக்கு முன்னால இருக்கிற வாக்கியமெல்லாம் என்ன தேகேந்திரியத்தேன போக்கியத்தேன பகவத் ஸ்வரூபதிரோதான கரீம் விபரீத ஜான ஜனனீம் ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்தேன போக்கியத்தேன சூக்ம ரூபேண அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம். இது இவ்வளவு தொந்தரவு பண்ணக்கூடியதான இந்த குணங்கள் அவன் இடத்துல கிடையாது. ஜீவனை இப்படி படுத்தக்கூடிய அந்த குணம் அவன் இடத்துல கிடையாது. அதுதான் நிர்குணம்னு சொல்லப்பட்டு அது ஸ்ரீபாஷ்யத்துல சுதப்பிரகாசிகாச்சார் வியாக்கியானத்தினால நமக்கு தெரியுது. ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்றதுக்கு வியாக்கியானத்துல பண்ணியிருப்பேன், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே, அவர் சொல்லாத ஒன்று சொல்லியிருக்க மாட்டேன். அதனால ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்ப கூடமா இருந்து அதை சுதப்பிரகாசிகாரர் காமிக்கிற மாதிரி தெரியுது. அது பாஷ்யக்காரர் நம்ம போல மந்தமதி, அதாவது அவள்லாம் என்ன ஸ்ரீபாஷ்யம்ன்றது இதரால வெல்லக்கூடிய கிரந்தமானதுனால அதில் சூக்ஷமா சொல்லிருக்கார். இது கேவலம் நாம அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கிரந்தமானதுனால கத்தியத்துல இதே ரகசிய கிரந்தமா சரளமா காமிச்சுட்டார். அது மாத்திரம் ரகசியம் இல்லையா, அப்ப பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம்னு சொன்னாரே, அப்படின்னாலும் அது சதசுல சொல்லலாம், இது சதசுல கூட சொல்லக்கூடாது, ஏகாந்தமா இருக்குது. அதனால இதுக்கு ரகசிய கிரந்தம் பேரு. அதனால ஸ்ரீபாஷ்யம் யாருக்கு வேணா எப்படி வேணா சொல்லலாம்னு அர்த்தம் இல்லை. ஆனா அது விவாதஸ்ய சமயோர சோபத்தே அப்படின்ற ரீதியில விவாதம் பண்றவாள் யார் இதர மதத்தால் வராளோ அப்ப அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அதை சொல்லி அவளை கண்டித்து சமத ஸ்தாபனம் பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த காலக்ஷேபம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் அப்படின்னு பகுமதியா இருக்கவாழ்ந்து வெளியில வச்சிருக்கு. அதனால மற்றவாளுக்கெல்லாம் அந்த காலக்ஷேபம் சொல்லக்கூடாது, அதுவும் அசத்கரணமா தான் காலக்ஷேபம் சொல்லணும்.
ஆனா எந்த இடத்துல சுமத ஸ்தாபனம் பண்ண வேண்டி வருதோ அதுக்கு தகுந்த அறிவாளிகள் அப்படின்னு சொல்ற ஞானவான்கள்னு வராளோ இதர மதத்துல நிஷ்ணாத்தாளா இருக்கவா அவளுடைய கொள்கையை ஸ்தாபிக்கிட்டு இந்த கொள்கை தப்புன்றதுக்கு அந்த இடத்துல அதை சொல்லலாம். அது சதசியம் ரகசியம்ன்றதுக்கு அதுதான் வேறுபாடு. இது அப்படி இல்லை. இது யாருக்கிட்டையும் போய் வாதம் பண்ணிலாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான கிரந்தம் இல்லை. இது கேவல ரகசியம், அனுஷ்டான பத்தின ரகசியம். அதனால இந்த ரகசியத்துல அறிவியலியா இருக்கக்கூடிய நாம கூட சுலபமா தெரிகிற மாதிரி இப்படி சாதிச்சிருக்க. அததான் அங்க சூக்ஷமா சாதிச்சுட்ட சுதப்பிரகாசிகாச்சார் நல்லா விஸ்தாரமா சொல்லியிருக்கார். சரி, அதனால இப்படியெல்லாம் திறனீதி பஞ்சரஸ்தாக அந்த கிளியை எப்படி கோமளமான கிளிய எப்படி நல்ல கூண்டுல யாரும் இதரா எல்லாம் கை கூட உள்ள போகாம அது கிட்ட நெருங்க முடியாதபடி அந்த கூண்டை நன்னா அமைச்சிருக்காளோ அது போல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி, அந்த ஸ்ரீசூக்தின்றது பெண், ஸ்ரீபாஷ்யக்காரர் ராஜகன். அந்த அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த பெண்ணை வச்சுதான் ஒரு லோகத்துல இப்போ ஒருத்தருக்கு ஆபத்து ஏற்பட்டதுன்னா இப்போ கூட பார்க்கலாம். ஆபீஸ் அதான் ஆபீஸ் ஆஸ்பத்திரியெல்லாம் கூட இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்றது டாக்டர்கள் யார் வேணா இருப்பார். ஆனா அவளை பார்த்துக்கிறது அட்டெண்டர் இருக்காளே அவ ஸ்திரீயா தான் இருப்பா. மோஸ்ட்லி நர்ஸுன்றது ஸ்திரீயா தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு தான் மிருதுத்தன்மையா பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் முடியும். அத போல ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய ஸ்ரீசூக்தி மூலமா இந்த வேத மாதாவை ஸ்ருதிய இப்படி நல்ல கூட்டுல வச்ச கிளிய போல ஆக்கி பண்ணியிருக்கார். அபௌஸ்கிருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரசாரம் வினிவர்த்தயிதும் யதீஸ்வரோக்திஹி விததேதாஹ ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாஹ. இப்படின்னு இவர் ஏதோ யதிகளுக்கெல்லாம் பத்தியா இருக்கார். பஞ்சாயுத அவதாரம் கண்ணனுடைய அபராவதாரம்ன்றதுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணல. இவருடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ருதிக்கு நல்ல காப்பான ஒரு கூண்டு கிளிக்கு எப்படி பண்ணாலோ. ஏன்னா கிளியே சொல்லணும் நல்லா காப்பகம்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னா இல்லை. கிளி அழகா இருக்கும், நன்னா பேசும், அதெல்லாம் அந்த தன்மையெல்லாம் இருக்கிறதுனால ஸ்ருதியினுடைய வாக்கியங்களும் நம்ம பெருமாளை பத்தி அது ஏன்னா ஓதி காதுல கேட்கறது தானே அதுவும். அதனால அது எப்பவுமே அழகான வார்த்தைகளை நம்ம அழகுக்கு தரக்கூடிய வார்த்தை. பிரம்மம்னா என்ன அர்த்தம்? பிரம்மன்றது நான் பெருசாவும் தான் பெருசா இருக்கிறது மாத்திரம் இல்லாத நம்மையும் பெருசாக்குறது. அதாவது தான் எப்படி அழகா இருக்குதோ அதை போல நம்மையும் அழகாக்குறதுன்னு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட அழகான விஷயத்தை சுத்தி நம்ம காதுல எப்பவும் விழறதுனால சூயத்தை நித்தியம்ன்ற ரீதியில அந்த சுத்திய அந்த கிளி ஸ்தானத்துல வச்சு அந்த சுத்தியை யாரும் அபார்த்தம் சொல்ல முடியாதபடிக்கு நல்ல கூண்டுல கிளிய யாரும் தொந்தரவு பண்ணாதபடிக்கு பண்றா போல எதிராளியோட ஸ்ரீசூக்தி பண்ணிட்டு அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லு. மேல் ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.